ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं भाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। पेज नंबर 328 328 श्लोकम 561 प्रज्ञानगणविद्यात्म लक्षणं सत्यसूचकम् अनुद्यौपाधिकस्यैव कथयन्ति विनाशनम्। अविनाशी वा अरे अयम् आत्मेति श्रुतिरात्मनः ब्रवीत्यविनाशित्वम् विनश्यत्स्तु विकारिषु। விவேக சூடாமணியில நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். அதுல குருவோடைய ஃபைனல் ஆசீர்வாதமானது, பிளெஸிங் ஆனது சிஷ்யனுக்கு மீண்டும் ஒரு முறை உபதேசமாக கிடைக்கிறது. இந்த இடத்துல உபதேசம் எப்படி அமையிறது அப்படின்னா, உபதேசம்னு சொல்லிட்டாலே பல லெவல்ல நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஆரம்ப சாதகனுக்கு அல்லது ஒரு மத்தியம சாதகனுக்கு உபதேசமானது மகா வாக்கிய விசாரம் மூலியமாக அமையிறது. கரெக்டா? இங்க எப்படிப்பட்ட சாதகன் அப்படின்னா, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை முடித்து குரு இடத்தில் கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்து கொள்றக்கூடிய சிஷ்யனாக இங்க அமையிறது. அல்லது ஒருவன் எந்த சாதனையை மேற்கொள்ள வேண்டுமோ, ஞான யோக சாதனையை, அதை முடியும் தருவாயில் அல்ல முடித்தவாறு இங்க அமையிறது.
அப்போ குருவுடைய உபதேசம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, டோட்டல் அத்வைத்த சித்தாந்தத்தை எடுத்து உரைக்கிற மாதிரி அமையது. அப்போ ஆரம்ப காலத்துல ஞான பலன், ஞானம் அப்படின்னு கூறும்போது முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படிங்கிற விஷயத்த நம்ம வலியுறுத்தி எம்பசைஸ் பண்ணி இந்த மாதிரி பலன் இருக்கிறது அப்படின்னு இச்சையை உண்டாக்கி இந்த ஜர்னியில தொடர்ந்து மேற்கொள்ளறதுக்கான உந்துதலாக ஞான பலனை சொல்லி உபதேசமானது அமையிறது. ஆனா கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, க்ளோஸா நம்ம படிச்சுட்டு வர 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 நமக்கு என்ன புரிய வருது, எப்படி புரிய வருது அப்படின்னாக்க, ஆத்ம சைத்தன்யம், பிரம்மஸ்வரூபம், அகம் அப்படிங்கிற தெள்ள தெளிவான சந்தேகமற்ற எந்த விதமான விபரீத பாவனா அற்ற அந்த ஞானமானது அது என்னுடைய ஸ்வரூபம் இல்லையா? இது என்னுடைய ஸ்வரூபம்னு ஆன பிறகு ஆத்மாக்கு பிரம்மனுக்கு ஏது முக்தி இல்லையா? இதுதான் போன கிளாஸ்ல நம்ம இண்டிகேட் பண்ணி அதோட நம்ம பார்த்தோம். அப்போ பிரம்மனுக்கு ஆத்மாக்கு முக்தியா, பிரம்மனுக்கு ஆத்மாக்கு சம்சாரமா, பிரம்மனுக்கு ஆத்மாக்கு துக்கமா, துயரமா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது கரெக்ட் ஆல்சோ. இது தெரியறது மட்டும், நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு என்னுடைய ஸ்வரூபம் இதுதான்னு தெள்ள தெளிவாக நான் புரியற மட்டும் சாஸ்திரம், வேதம், குரு உபதேசம் எல்லாம் டெலிபரேட்டா என்ன பண்றது அப்படின்னா, உனக்கு சம்சாரம் இருக்கிறது, சம்சாரத்திலிருந்து விடுபடுவது, அதுதான் மோக்ஷம். மோக்ஷம்னா இது, மோக்ஷ பலன் ஜீவன் முக்தி, அல்லது இங்கேயே இந்த ஜென்மாலேயே இந்த சரீரத்தை வைத்து கொண்டே பிராரப்தம் இருக்கிற மட்டும் சாஸ்திரத்துடைய அறிவு உனக்கு புரிஞ்சதுனால, ஒருவனுக்கு சாஸ்திர ஞானம் ஏற்பட்டதுனால அவனை சுத்தி என்ன நடந்தாலும் அதுல இருந்து பாதிக்கப்படாமல், அதுல இருந்து துன்பமோ துயரமோ மேற்கொள்ளாமல், அதில் நான் என்று அடையாளம் கொள்ளாமல் சுதந்திரமாக இருக்கிறது ஜீவன் முக்தி அப்படின்னு எம்பசைஸ் பண்ணுவோம். தட் இஸ் கரெக்ட் ஆல்சோ. அதே மாதிரி ஃபர்தரா இந்த பிராரப்தம் அல்லது ஒரு உலக திருஷ்டியில, வியாவகாரிக திருஷ்டியில ஞானிக்கு பிராரப்தம் இருக்கு அப்படின்னு டெம்பரரியா நம்ம அதை குவாலிஃபை பண்றோம். அப்போ இந்த பிராரப்தம் இருக்கிற மட்டும் இந்த சரீரத்ரயமானது தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அப்போ இந்த சரீரமானது தொடர்ந்து விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். அந்த விவகாரத்தில் ஈடுபடுற மட்டும் பலவிதமான டிஃப்ரெண்ட் அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு வரும். என்ன டிஃப்ரெண்டா அனுபவம் வருது அப்படின்னா, அதெல்லாம் சரீரத்துடைய பிராரப்தம், சரீரம் மனசுடைய கர்மா பேஸ் பண்ணி இருக்குங்கிறத சொல்றோம். அப்போ இந்த பிராரப்தம் முடிந்த பிறகு அந்த ஞானியானவன் எவன் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை நிஷ்டையாக்கி ஜீவன் முக்தனாக வாழ்ந்துருக்கிறவன், அவன் என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த ஞான சரீரம் அடிந்த பிறகு விதேக முக்தி என்று கூறப்படுகிறது. புரியுறதா? அப்போ விதேக முக்தி அப்படின்னா இனி இன்னொரு தேகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பற்றவனாக ஆகிவிடுகிறான் இல்லையா? ஞானத்தினால ஞானாக்னி தக்த கர்மாணி இல்லையா? ஞானத்தினால இவ்வளோ நாள், இவ்வளோ ஜென்மாந்திரமா இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மா பொசுங்கி விட்டது. ஆகாமியானது உற்பத்தி ஆகாமலே போகிவிட்டது. பிராரப்தம் இருக்கிற மட்டும் நோ ஆகாமி கர்மா. பிராரப்தமும் முடிந்த பிறகு வேறு ஒரு சரீரம் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அற்றவனாக ஆகிறது விதேக முக்தி அப்படின்னு நம்ம ஞான பலனை ரெண்டு லெவல்ல சொல்றோம். ஜீவன் முக்தியாக சொல்றோம், விதேக முக்தியாக சொல்றோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு இதை ஆரம்பிச்சேன் அப்படின்னா, குருவுடைய கடைசி உபதேச உரை எப்படி அமையிறது அப்படின்னா, இந்த ஜீவன் முக்தியை சொல்லி விதேக முக்தியை சொல்லி குரு தன்னுடைய வாக்கை ஓகேப்பா இவ்வளவுதான் அப்படிங்கிறத முடிக்க போறார். 570 கிட்ட முடிக்க போறார். நம்ம அதுக்கு கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனல் சூடாமணியோடைய கன்க்ளூஷன் அமையிறது. சரியா? அதனால நேச்சுரலா இங்க என்ன நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம். ஞானியோடைய திருஷ்டியில அல்லது ட்ரூ நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல எது சத்தியம், எது ஞானம், அகம் அப்படிங்கிற அறிவு,
அந்த திருஷ்டியில பார்க்கும்போது அகம் பிரம்ம அஸ்மி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்ம சைத்தன்யம் பிரம்மஸ்வரூபம் நான். இதுதான் அல்டிமேட் நாலேஜ். இந்த திருஷ்டியில பார்க்கும்போது முக்தியும் கிடையாது, சம்சாரமும் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிறது முக்தி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சோம். இது புரியற மட்டும், இத தெல்ல தெளிவாக இந்த அறிவு நமக்கு ஏற்படுற மட்டும், இந்த நிலையில் நாம் இந்த ஞான நிஷ்டை ஆகிற மட்டும் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படின்னு உனக்கு முக்தி உண்டு, முக்திக்காக நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற ஜர்னி கடைசி மட்டும் போகும். ஃபைனல் கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தது என்னது? ஆத்மா பிரம்மன் தான், எனக்கு எது முக்தி. அது புரியற மட்டும் முக்திக்காக, சம்சார நிவர்த்திக்காக தொடர்ந்து இந்த ஜர்னியானது அமையிறது. அதுதான் சாதன சதுஷ்டயம் இல்லையா, கர்மயோக, உபாசனா யோகா அல்லது சமய வாழ்க்கை, ரிலீஜியஸ் லைஃப்னால சாதன சதுஷ்டய சம்பத்தியை, சித்த சுத்தியை அடைந்து ஞான யோகத்துக்கு தகுதி பெற்று சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணினவன் என்ன புரிஞ்சு கொள்வான்? அகம் பிரம்ம அஸ்மி. ஓ, எனக்கு முக்திங்கிறது ஒரு விஷயமே தேவைப்படுறதில்லை அப்படின்னு ஃபைனலா புரிஞ்சுப்பான். அதனால இந்த விஷனை நம்ம மறந்துடக்கூடாது. இருந்தாலும் இங்க சாஸ்திரம் என்ன பண்றது? இந்த டோட்டல் விஷயத்தை சப்போஸ் இந்த சரீரமானது அனுபவத்துல இருக்கிறது, விவகாரிக திருஷ்டியில பிராரப்த கர்மா கண்டினியூ ஆகிறது, இதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறது இல்லையா? அதனால இது எல்லாவற்றையும் விதேக முக்தியும்னு சொல்லி இதை பண்றது. புரியுறதா? அப்போ என்ன ஆகிறது இங்க அப்படின்னாக்க, கடைசியா என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த 560 நம்ம எத்தனாவது பார்த்தோம்? 561 பார்த்து முடிச்சோம் இல்லையா? அப்ப என்ன? ஆத்ம லட்சணத்தை சொல்றது. கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி குறிப்பிடுறது அப்படின்னா, கான்சியஸ்னஸ் ஆனது அழியக்கூடிய விஷயம் கிடையாது. அழியக்கூடிய விஷயமானது அகங்காரம், அனாத்மா. சைத்தன்ய வஸ்து எப்படி இருக்கிறது? சைத்தன்ய வஸ்து எப்பொழுதுமே எல்லா காலத்திலுமே தொடர்ந்து இருக்கிறது. புரியுறதா? அது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. ந ஜாயதே மிரியதே வா விபஸ்சித் நாயம் குதஸ்டின் ந பபூவ கஷ்டித் அஜோ நித்யா சாஸ்வதோயம் புராணா ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இது கட்டோபனிஷத்தோட வாக்கியம். அதேதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு சொல்றது. புரியுறதா? அதே ஸ்லோகங்கள்ல ஃபர்தரா என்ன சொல்றாரு? அவிநாஷிஹி அப்படிங்கிறார் ஆத்ம சைத்தன்ய என்னுடைய லட்சணத்தை. சரியா? அப்போ இந்த இடத்துல சங்கரர் என்ன பண்றார் அப்படின்னா, சைத்தன்ய ஸ்வரூபம் அழிவற்ற ஸ்வரூபம். எது அழியக்கூடியது? 560 அது கோடிட்டார். எப்படி பத்திரம், புஷ்பம், பலம், மரமானது இருந்து கொண்டே இருக்கிறது, அதில் ஏற்படுகின்ற இலை, கொடி, மிச்ச பழம் இல்லையா, பூ, இது எல்லாம் போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மரமானது இந்த உதாரணத்தை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இருக்கிறது. அதே போல என்னது? தேகம், இந்திரியம், பிராணன் இல்லையா, இவை எல்லாம் அனாத்மா விஷயம் அல்லது அகங்காரம். இவை எல்லாம் எப்படி இருக்கிறது? தேகமானது போகிறது, அழிவுண்டு, 6 விதமான மாறுதல் உண்டு. தேகமானது ஜாயத்தே மிரியத்தே, பிறப்பு இறப்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது, விநாசமுடையதாக இருக்கிறது. ஆனா நான் எப்படிப்பட்டவன்? சதாத்மகா, நான் ஆத்ம சைத்தன்யம், சச்சிதானந்த ஸ்வரூபா, நான் அனாத்மா கிடையாது, நான் அழிவற்றவன் அப்படின்னு 560 கோடிட்டாரு. அது எப்படி இருக்கிறது? ஃபர்தரா 561, 62 நம்ம படிச்சோம். இதுல என்ன சொல்லப்படுறது? இந்த 2 ஸ்லோகத்துல சுருக்கத்தை பார்த்துட்டு விளக்கத்துக்குள்ள போலாம். இப்போ 561, 2 எது அவிநாசிகி, ஆத்ம சைத்தன்யமானது அழிவற்றது, என்றைக்குமே எல்லா காலத்திலுமே இருக்கக்கூடியவன். ஆத்ம சைத்தன்யம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சைத்தன்யம் பாவம் அது அழிவற்றது போல இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு நீங்க சிந்திக்க கூடாது.
இங்க எப்படி இருக்கணும் கிளியரா? ஆத்மா சைத்தன்யம்னு சொல்லிட்டாலே சைத்தன்ய வஸ்து அகம். அப்போ எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, நான் பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கணும். அல்லது நான் அழிவற்றவன். புரியுறதா? இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுறது அப்படின்னா, இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, உபனிஷத்துல இருக்கக்கூடிய பிரமாண வாக்கியத்தை எடுத்துக்கிறார். பிருகதாரண்ய வரக்கூடிய உபநிஷத்துல வரக்கூடிய பிருகதாரண்ய உபநிஷத்துல வரக்கூடிய வாக்கியத்தை எடுத்து இங்க இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ரெண்டு விஷயத்த நிரூபணம் பண்றாரு. ஏன்னா நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிடுவேல், எங்களுக்கு அனுபவம் வேற மாதிரி இருக்கே நீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எதை பேஸ் பண்ணி இதை சொல்றேன் அப்படின்னு கேள்வியானது பூர்வபக்ஷம் அல்லது டவுட் எழும்பிது அப்படின்னா இது சொந்த கருத்து இல்லை, இது உபனிஷத்தோட வாக்கியம், பிரமாண வாக்கியம். அதனால என்ன? பிரஜான கண இத்தியாத்மஹா லக்ஷணம் சத்திய சூச்சகம் அனுஜ்யோபாதிகஸ்யைவ கதயந்தி விநாசனம் அப்படின்னு கோடிடுறார். என்னது? உபனிஷத்தோட வாக்கியம் இருக்கிறது பிருகதாரண்ய உபனிஷம் 4:5-13. பிரஜானகண ஏவ ஏதேபியா பூதேபியா சமுத்தாய தான்யேவ அனுவினஷ்யந்தி ந பிரேத்ய சஞ்ஞா நாஸ்தி இத்யேவ பிரவீதி ஹோவாச்ச யாக்ஞவல்க்யா. மைத்ரேயி பிராமணம் யாக்ஞவல்க்யத்தோடைய உபநிஷத்துடைய வாக்கியமானது எப்படி சொல்றது? ஒருவன் மடிந்த பிறகு சைத்தன்யமும் மடிகிறது அப்படின்னு ந பிரேத்ய ந சஞ்ஞா அஸ்தி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழும்புறதாங்க. அந்த இடத்துல சந்தேகம் என்ன ஆகிறது? அப்போ சரீரம் இல்லாத போது ஆத்மாவும் கிடையாது, சைத்தன்யமும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் ஏற்படுறது. அந்த இடத்துல என்ன கிளாரிபிகேஷன் அப்படின்னாக்க, பிரஜான கணஹா, நான் எப்படிப்பட்டவன்? பிரஜான கணம். அப்போ சரீரம் மடியும் போது என்ன ஆகிறது? சூக்ஷ்ம சரீரம் ஆல்சோ அந்த இடத்துல நேச்சுரலா சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் வியோகம் ஏற்படுறதுனால அந்த இடத்துல சைத்தன்யமானது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு, அதோடைய பிரதிபலிப்பானது ரெகக்னைஸ் பண்றதுக்கான மீடியம் கிடையாது. அதுதான் டெத்ன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது சஞ்ஞா அப்படிங்கிறது பிரதிபிம்ப சைத்தன்யம்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் போகக்கூடிய விஷயம் எப்போ? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துடைய சம்யோகம் ஏற்படுறதோ பிரதிபிம்ப சைத்தன்யம் நேச்சுரலா அங்க ஆத்ம சைத்தன்யமானது மேனிஃபெஸ்ட் ஆனது ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அந்த பிரதிபலிப்பை நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. எங்க வியோகம் ஆகிறதோ அந்த இடத்துல சைத்தன்யம் எதுவும் ஆகிறது இல்லை, இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல மீடியம் இல்லாததுனால ரெகக்னிஷன் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இல்லை. அதனால என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் பிரஜான கணஹா, அதோடைய உண்மையான லட்சணம் என்ன லட்சணம் அப்படின்னா சத்திய சூச்சகம் ஆத்ம லட்சணம். என்றைக்குமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சைத்தன்ய வஸ்து தான், அதுதான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அல்லது பிம்ப சைத்தன்யம். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அல்லது பிரதிபிம்ப சைத்தன்யம் போகக்கூடிய விஷயம் டிபெண்டன்ட் ஆன் ஷரீரம். அதனால இந்த இடத்துல உபனிஷத்தோட வாக்கியத்தை வைத்து சந்தேகம் ஏற்பட்டது என்றால் அதற்கான கிளாரிபிகேஷன் உபனிஷதே கொடுக்கறது அப்படின்னு சொல்றது. அதோடைய ஃபைதா என்ன? அப்போ உபனிஷத் சொல்றது இது பிரஜான கணஹா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அது சொன்ன பிறகு இதுதான் ஆத்ம லட்சணம்னு சொன்ன பிறகு ஷரீரம் போகக்கூடியது. அதனால் சஞ்ஞா எது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸோ அதுவும் போகக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அது எப்படி கண்ணாடியில் முகமானது கண்ணாடி ஒழுங்கா இருக்கிற மட்டும் கண்ணாடியில் பிரதிபலிக்கின்ற முகமும் ஒழுங்காக இருக்கும். அந்த மீடியமானது அந்த கண்ணாடியானது சிதறிய பிறகு அங்க இருக்கிற முகமும் எப்படி இருக்கும்? சரியா தெரியாது, இல்ல இருக்கவே பிரதிபிம்பமே ஏற்படாது. அது கூட ஒப்பிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க. ஆனா பிம்ப முகம் அல்லது இந்த ஒரிஜினல் சைத்தன்யமானது
இப்ப நம்ம வந்து ஒரிஜினல் முகத்தோட கம்பேர் பண்ணினோமே ஆனால் அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அதே விஷயத்த இங்க வந்து ஃபர்தரா எப்படி சொல்றார்? 562 படிச்சோம். அவினாஷிவா அவினாஷிவா அரே அயம் ஆத்மே ஸ்ருதிராத்மனஹ. அப்போ அடுத்த மந்திரம் அதே உபநிஷத்துல வரக்கூடிய அதே அர்த்த மந்திரம், சகோவாச்ச மைத்ரேயி மா பகவன் மோகாந்தமாபி மோகாந்தமபி அபி அபிபண்ணஹ வா அகமிவம் விஜானாமி சகோவாச்ச நவா அரே அகம் மோகம் பிரவீமி அவினாஷிவா அரே அயம் ஆத்ம அனுச்சித்த தர்மா அப்படின்னு மந்திரத்துடைய விஷயம். என்ன சொல்றார் அப்படின்னா, ஏ மைத்ரேயி, உபனிஷத்து எப்படி அமையிறது? யாக்ஞவல்யர் மைத்ரேயி தன்னுடைய சிஷ்யக்கு சொல்றக்கூடிய விஷயம். மைத்ரேயி, ஆத்ம சைத்தன்யமானது ஸ்ருதிராத்மனஹா, ஸ்ருதி பிரவீதி. ஸ்ருதி என்ன சொல்றது? ஸ்ருதியுடைய வாக்கியம் யாக்ஞவல்யருடைய உபதேசமாக அமையிறது. அரே மைத்ரேயி, பிரியமானவளே, ஹே மைத்ரேயி, பிரியமான சிஷ்யையே, என்னது? ஆத்மேதி அவிநாஷிவா. புரியுறதா? எப்படி வந்து நைவாத்மனஹா ஸ்வஸ்ய சதாத்மகஸ்ய ஆனந்த கிருதேஹே விருக்ஷவஸ்து விருக்ஷவத், சச்சிதானந்த ஸ்வரூபமாக தொடர்ந்து நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் என்று 560 குறிப்பிட்டதோ, அதோடைய உபனிஷத்தோடைய பிரமாணம் என்னது? அவினாஷிவா அரே அயம். அந்த ஆத்மா, அயம்னா அந்த ஆத்ம சைத்தன்யமானது, ஆத்மேதி ஆத்மஸ்வரூபமானது எப்படிப்பட்டது? அவினாஷிஹி. அவினாஷிஹி, நான் எப்படிப்பட்டவன்? அவினாஷி. சில பேர் என்ன பேர்? அவினாஷ் அப்படின்னு பேர் வச்சுப்பா, அவினாஷி அப்படின்னு பேர் வச்சுப்பா, இல்லையா? நிறைய ஃபேமஸ் இதெல்லாம் கூட ஜோக்கெல்லாம் இருக்கு. அவினாஷி அவினாஷி, இந்த 6 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து லாக்கர்ல இருந்து எடுத்து அந்த பணத்தை இந்த அவினாஷி மூஞ்சியில் எடுத்து விட்டேரி அப்படின்னு இந்த ரொம்ப ஃபேமஸ் ஜோக்கு ஞாபகம் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவினாஷி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம காயின் பண்றோம். எது அவினாஷி? எது அவினாஷியா இருக்க முடியும்? நாசமத்து போனவனேன்னு போன கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா? நாசமற்றதாக இருக்கிறது எது? நாசத்துக்கு உட்படாததோ, நாசத்திலிருந்து விடுபட்டதோ, அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அரே அயம் ஆத்மா அவினாஷி. ஹே மைத்ரேயி, இந்த ஆத்ம சைத்தன்யமானது என்னது? அழிவற்றது, அவினாஷி. அப்புறம் உபநிஷத்து என்ன சொல்றது? அனுச்சித்தா தர்மஹா. அழிவற்றதுன்னு மட்டும் சொல்லல, அனுச்சித்தா தர்மஹா அப்படின்னா அர்த்தம் அழிவு அப்படிங்கிற ஒரு சுபாவமே அற்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். அழிவு, டிஸ்ட்ரக்ஷன் அல்லது தேய்தல், இதெல்லாம் ஒரு குணமாக இருக்கிறது அனாத்மாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 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 கவர் எடுத்துட்டேன்னா கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள், கொஞ்ச வருஷம் அப்படியே வச்சிருந்தேன்னா என்ன ஆகும்? இது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போய் அழிஞ்சு போயிடும். அப்போ எனி பஞ்சபூதத்துல எனி அனாத்மா விஷயம் எடுத்துட்டோம்னா நேச்சுரலா அதுக்கு அழிவுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அப்போ நேச்சுரலா இதோடைய எனி அனாத்ம வஸ்து பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய விஷயமானது அழிவுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. புரிஞ்சுதா? அப்போ ஆனா ஆத்மம் எப்படிப்பட்டது? அனுச்சித்தி தர்மா அப்படின்னா சைத்தன்யமானது அழிவு என்கிற சுபாவம் அற்றது. நேச்சுரலா அந்த பெரிஷபிள் ஆட்ரிபியூட் வந்து அதற்கு கிடையவே கிடையாது சைத்தன்யம். அப்போ அவினாஷிவா அரே அயம் ஆத்மா இது ஸ்ருதிராத்மனஹா. அப்போ ஸ்ருதி சொல்றது, சங்கரர் இங்க பகவத் பாதால் இங்க கோட் பண்றது, அவினாஷி என்று சொல்றது அயம் ஆத்மா இதி, ஆத்மாவானது அழிவற்றது. பிரவீதி அவினாஷித்வம். ஸ்ருதி என்ன? பிரவீதி. பிரவீத்தின்னா கூறுவது. எது கூறுவது? இந்த ஆத்மா அவினாஷித்வம். நேச்சுரலா எது வந்து அழிவற்றதாக, அழிவற்ற சுவாவம் உடையது எது இருக்கிறதோ அதுதான் இம்பெரிஷபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து சைத்தன்ய வஸ்து, அது அகம்.
ஆத்மா கான்சியஸ்னஸ் நான் எப்படிப்பட்டவன்? அழிவற்றது. விகாரிஷு, அதுக்கப்புறம் என்ன? பிரவீதி அவினாஷித்வம் வினச்சஸ்ஸ விகாரிஷு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது? இந்த என்டையர் பிரபஞ்ச திருஷ்டியில, பஞ்சபூதத்துடைய திருஷ்டியில, அனாத்மா திருஷ்டியில பார்த்தோமே ஆனால் எப்படி இருக்கிறது? அஸ்தி ஜாயத்தே அர்த்தத்தே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. இது என்னது? ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த 6 விதமான மாற்றமானது அழிவை குறிக்கிறது. ஃபைனலா மாற்றத்தை குறிக்கிறது டோட்டலாவே, இல்லையா? அப்போ விகாரிஷு, விகாரிஷுனா மாற்றம், வினஷ்யத்சு ஃபைனலா என்னது? அது அழியறது. அப்போ என்டையர் பிரபஞ்சம், என்டையர் சிருஷ்டியானது சிருஷ்டி ஸ்திதி லயம், அப்புறம் என்டையரா மாறிக்கொண்டே இருக்கிறது, இல்லையா? அப்போ அந்த மாறிண்டு இருக்கிற விஷயத்திற்கு இந்த அவினாஷித்வம், ஆத்ம சைத்தன்யமானது அவினாஷி எப்படி இருக்கிறது? சாட்சியாக இருக்கிறது. அதிலிருந்து விலட்சணமாக இருக்கிறது. விட்னஸிங் தி என்டையர் சேஞ்ச் அண்ட் கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். புரியுறதா? அப்படிப்பட்ட ஸ்வரூபமானது ஆத்மா இது, ஆத்ம சைத்தன்யம் இது அரே அயம் மைத்ரேயி ஸ்ருதி பிரவீதி. அப்போ என்டையர் ஆகாசம் என்ன ஆகிறது? ஒரு டயத்துல பிரளயத்துல கண்ட்ராக்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் சிருஷ்டிங்கும் போது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறது. அப்போ இந்த ஆகாசத்துடைய டோட்டல் மாற்றம் இதற்கும் சாட்சியாக இருக்கிறது. ஆகாசம்னு சொல்லிட்டா என்டையர் ஸ்பேஸ், ஆல்சோ இன்க்ளூட்ஸ் டைம். அப்போ தேச காலத்துடைய என்ன மேனிஃபெஸ்டேஷனும் அன்மேனிஃபெஸ்டேஷனுக்கும் சாட்சியாக இருக்கிறது அவினாஷி ஆத்மா அகம். அப்படி புரிந்துக்கணும் சிஷ்யா. அதனால பிரஜான கணகான்னு சொன்னாலும் அவினாஷித்வம் சொன்னாலும் எப்படி இருக்கிறது? நான் இந்த என்டையர் தேச காலத்துடைய அரைவல் டிபார்ச்சர், இல்லையா? மேனிஃபெஸ்டேஷன்னா வியக்தம், அன்மேனிஃபெஸ்டேஷன்னா அவ்வியக்தம், அரைவல் டிபார்ச்சர்னு சொல்றோம், இல்லையா? அப்போ இது எல்லாவற்றுக்கும் நான் சாட்சி சைத்தன்யமாக இருக்கின்றேன். புரியுறதா? அவினாஷிவா அரே அயம் ஆத்மேதி ஸ்ருதிராத்மனः பிரவீதி அவினாஷித்வம் வினஷ்யத்சு விகாரிஷு. எல்லா விதமான மாற்றங்களுக்கும், எல்லா விதமான அழிவுக்கும், தோற்றத்திற்கும், எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன். ஃப்ரீ ஃப்ரம் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதற்கு பேரு அவினாஷி அல்லது பிரஜானகணா அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இது அதுதான் என்ன சொல்றது? முன்னாடி சொன்ன விஷயத்தை இங்க ஸ்ருதி பிரமாணத்தை வச்சு 561, 62 எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். என்ன சப்போர்ட்? பிரகதாரண்யக உபனிஷத். சரியா? இப்போ 563. பாஷாண விருக்ஷ திருணதான்ய கடங்கராத்யாம் தக்தா பவந்தி ஹி மிருதேவ யதா ததைவ தேஹேந்திரியாசு மன ஆதி சமஸ்த திருஷ்யம் ஞானாக்னி தக்தமுபயாதி பராத்ம பாவம். அப்போ இங்க என்ன? ஹே சிஷ்யா, இத்தனை நேரம் நம்ம பேசின விஷயமானது உபனிஷத் பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும். சைத்தன்யமானது அழிவற்றது, மாறுதல் அற்றது, தேச காலத்திலிருந்து விடுபட்டு தேச காலத்திற்கு ஆதார சாட்சி சைத்தன்யமாக விளங்கக்கூடிய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா ஓ அப்படின்னு நமக்கு இருக்கும். சரியா? அப்படி நன்கு இந்த விஷயத்தை நாம் புரிந்த பிறகு, நான் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ஆயிடுறது? என்ன பற்றின இருக்கக்கூடிய விஷன்,
இந்த உலகத்தை பத்தின இருக்கக்கூடிய விஷயமானது டோட்டலா மாறிவிடுகிறது. புரியுறதா? அப்போ இந்த என்டையர் பிரபஞ்சமானது தேச காலம்னு சொல்லிட்டா என்டையர் சிருஷ்டிய அல்லது பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அதுல என்னுடைய உடம்பு மனசு ஆல்சோ இன்க்ளூடட் இல்லையா? பாடி மைண்டு இல்லையா? சென்சஸ் எல்லாம் அதுல இன்க்ளூடட். அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கிறது இல்லையா? நான் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபா அப்படின்னு என்னை பற்றி புரிந்த பிறகு இந்த ஜெகத்தானது இன்க்ளூடிங் பாடி மைண்ட் இது எல்லாம் என்னது? வெறும்ன தோற்றம், திருஷ்யம், அனாத்மா அல்லது மித்யா. எனக்கு வேறாக இந்த உடம்பு மனசு இந்திரியம் ஜகத்து அதற்கு தனியாக ஒரு இருப்பு கிடையாது. ஏன்? இந்த இருப்பு தத்துவமாக சைத்தன்ய தத்துவமாக இருக்கக்கூடிய ஏக வஸ்து பிரம்ம வஸ்து ஆத்மா நானே. அதனால அகமேவ சத்தியம் சர்வம் மித்யா. தத்துவபோதத்துல ஞாபகம் இருக்கணும், ஆத்மா சத்தியம் சர்வம் அன்யத் மித்யேதி. டோட்டல் வேதாந்தத்துடைய கன்க்ளூஷன். இப்படி வேதாந்தத்தோட நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த விஷயம், இந்த தத்துவமானது நமக்கு புரிஞ்ச பிறகு என்ன ஆகிறது? இருக்கிறது நான் மட்டும்தான், பிரம்ம வஸ்து மட்டும்தான். மிச்சதெல்லாம் என்னது? வெறும்ன திருஷ்யம், தோற்றம். அதற்கு ஒரு தனித்து இருப்பு கிடையாது அப்படின்னு புரியுது. அதை தான் இங்க என்ன பண்றார்? திருஷ்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். திருஷ்யம், திருஷ்ய பிரபஞ்சம். அது இந்த திருஷ்ய பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது? தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது, தொடர்ந்து சேஞ்சிங், ஆல்வேஸ் சேஞ்சிங். ஏன்னா இது என்னது? தேச காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது பிரபஞ்சமானது. நான் எப்படிப்பட்டவன்? அதுல இருந்து விடுபட்டு அதுல இருந்து வேறாக இருக்கக்கூடியவன். புரியுறதா? அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த இடத்துல தேச கால அபரிச்சின்னா. திருஷ்யம் சொல்லும் போது நான் எப்படிப்பட்டவன்? திருக் ஸ்வரூபம். இந்த என்டையர் மாறுதலுக்கு நான் சாட்சியாக இருக்குகின்ற சச்சிதானந்த ஸ்வரூபம். அதை தான் நீங்க அழகா சொல்றது. அதுக்கப்புறம் என்ன முக்கியமான இங்க இடத்துல கருத்து என்ன அப்படின்னாக்க, என்ன இது எல்லாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுற மட்டும் இந்த திருஷ்யமானது நமக்கு ரியலா தெரியும். ரியலா தெரியும்னா ரியாலிட்டி இருக்கும் அதுக்கு. ஓ இது இருக்கு, அது இருக்கு, இது உண்மை, அது உண்மை அப்படின்னு. ஒன்ஸ் இதுதான் எது சத்தியம் எது மித்யா அப்படின்னு தெல்ல தெளிவாக எனக்கு புரிந்த பிறகு இந்த என்டையர் விஷயமானது அப்பதான் ஆக்சுவலி இதுதான், இது தோற்றம் தான் புரியும். அப்ப என்ன ஆகிறது? அந்த ஜெகத் அப்படின்னு தனித்து ஒரு ரியாலிட்டி, ஒரு சத்தியத்துவம் இத்தனை நேரம்னா எனக்கு அஜ்ஞான விஷயத்தினால அதற்கு கொடுக்கறதுனால அந்த ரியாலிட்டி என்ன ஆயிடுறது? ஜெகத்தின் மேல இருக்கக்கூடிய ரியாலிட்டி நீங்கி விடுகிறது. புரியுறதா? மித்யான்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? உண்மை போல், உண்மை இல்லை, உண்மை போல் அப்படின்னு. கரெக்டா? அப்போ என்ன ஆகிறது இந்த இடத்துல? அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, பாஷாண விருக்ஷ திருண தானிய கடங்கராத்யா அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஷாணஹானா கல்லு, ஸ்டோன், விருக்ஷஹானா மரம், திருண அப்படின்னா புல்லு இல்லையா? அப்புறம் தானியா, தானியஹானா தானியம், அப்புறம் கடங்கராத்யானா வைக்கோல். இவை எல்லாம், இதெல்லாம் உதாரணமா எடுத்துக்கிறார். இது எல்லாம் என்ன ஆகிறது? தக்தாஹா பவந்திஹி மிருதேவ யதா. இவை எல்லாம் எரிக்கப்பட்டது என்றால், இதெல்லாம் அக்னியில் என்ன ஆகிறது? பொசுங்கி என்ன ஆகி விடுகிறது? மிருதேவ, எல்லாம் மண் ஆகி விடுகிறது. இவை எல்லாம் பாஷாண விருக்ஷ திருண தானிய கடங்கராத்யாக, இவை எல்லாம் அக்னியில் எரிவதனால் என்ன ஆயிடுறது? எல்லாம் மண்ணாக மாறிவிடுகிறது, மண்ணாக ஆகிறது. புரியுறதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இவற்றை எல்லாவற்றுக்கும் காரணமானது மிருதேவ அல்லது மண்ணு. டெம்பரரியாக அந்த கல்லுங்கிற ஃபார்ம், அந்த வக்கியோலுங்கிற ஃபார்ம் இல்லையா, மரம் என்கிற ஃபார்ம் இல்ல,
அந்த ஃபார்முக்கு ஒரு பேர் இருக்கே தவிர ஒன்ஸ் அக்னியில் பொசுங்கியதுனால் இதெல்லாம் என்ன ஆயிடுறது, தன்னுடைய நாமரூபத்தை இழந்து காரணத்தில் ஒடுங்கி விடுகிறது. சொல்லலாம் இல்லையா, இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம், மண்ணுதான் காரணம். அதே போல தேக இந்திரிய அசு மனஹ ஆதி சமஸ்த திருஷ்யம். சமஸ்த திருஷ்யம்னா என்டையர் பஞ்சபூதம், என்டையர் பிரபஞ்சம். பிளஸ் எக்ஸ்பிளிசிட்டா என்ன சொல்றாரு, தேக இந்திரிய, தேகம்னா சரீரம், இந்திரியம் மனசு ஆதி, அசு அப்படின்னு இருக்கு பாருங்க. அசுனா பிராணன் இல்லையா. தேக இந்திரிய அசு மனஹ, மனஹான அந்தக்கரணம், மனசு புத்தி சித்தம் அகங்காரம். இவையெல்லாம் சமஸ்த திருஷ்யம், என்டையர் திருஷ்யம் ஞானாக்னி தக்த உபயாதி பராத்ம பாவம். அப்போ எது தேகம், எதை இந்திரியம், இது சரீரம், இது தேகம், இது இந்திரியம், இது பிராணன், இது எல்லாம் உலகம், இதெல்லாம் பிரபஞ்சம், இது பஞ்சபூதம், இது நிலம் நீர் காற்று ஆகாசம், இது எல்லாமே நம்ம பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். எப்படி கல்லு பக்கியோலு இல்லையா, விருட்சமானது எல்லாம் அக்னியில் எரிந்த பிறகு எல்லாம் மண்ணோட மண்ணாக ஆகிறதோ, அல்லது எல்லாம் தன்னுடைய நாமரூபத்தை இழந்து காரணத்தில் ஒடுங்கி விடுகிறதோ, அதே போல ஞான அக்னியினால், ஞான அக்னினா என்ன அர்த்தம், எது அகமேவ சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா சொன்னாலும், அல்லது அகம் சத்தியம் சர்வம் மித்யா அப்படிங்கிற அறிவினால், அதுக்குதான் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ மீனிங் இருக்கிறது. அந்த ஞான அக்னி அல்லது ஞானம் ஏற்பட்டதுனால், அட் தி வேக் ஆஃப் த நாலேஜ், அந்த ஞான அக்னியினால் என்ன ஆகிறது, உபயாதி பராத்ம பாவம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிறது, அக்னியை பத்த வச்சுட்டா கல்லு இதெல்லாம் என்ன ஆயிடுறது, பொசுக்கி மண்ணாக்கிடுறது. அது பிசிக்கலா நமக்கு புரியுறது. இந்த இடத்துல ஞான அக்னியினால என்ன தேகம் தகிக்கணும் எரியுமா, பிரபஞ்சம் அப்படியே எரியுமா, நம்ம படிக்க படிக்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. பிசிக்கலா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஞானத்துடைய கிளாரிட்டி நமக்கு இங்க சிரவண மனனம் பண்ண 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 என்ன காக்னிஷன் ஏற்படுகிறது, என்ன அறிவு ஏற்படுகிறது இல்லையா, அது சொல்லப்படுறது. என்ன எதை எரிக்கிறது, எதை பொசுக்கிறது அப்படின்னா அக்ஞானத்தை பொசுகுகிறது. அக்ஞான காரியமான அத்தியாசத்தை ரிமூவ் பண்றது, இக்னரன்ஸை ரிமூவ் பண்றது, இக்னரன்ஸ்ல இருந்து ஏற்படுகின்ற அறியாமையினால் ஏற்படுகின்ற தவறான கருத்துக்கள் அத்தியாசத்தை நீக்குகிறது. அப்போ ஞான அக்னியினால் என்ன ஆகிறது, இந்த அக்ஞான அத்தியாசமானது நீங்குகிறது. அப்ப என்ன அக்ஞான அத்தியாசம், எது அக்ஞானம், நான் இந்த தேகம், நான் இந்த ஜெகத்திலிருந்து வேறானவன், நான் பார்க்கின்ற அனுபவிக்கின்ற விஷயம் எல்லாம் உண்மை, இது அக்ஞான அத்தியாசத்துடைய ரிசல்ட். ஆனா ஞானமானது எது, அகம் பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தா அல்லது சச்சிதானந்த ஸ்வரூபா. இந்த சமஸ்த ஜகத்து பாடி மைண்ட் உட்பட இது எல்லாம் திருஷ்யம் மித்யா, நானே சத்தியம். இதுதான் ஞானம். இதனால இந்த ஜகத்திற்கான, இந்த உலகத்திற்கு ஒரு தனியா ஒரு ரியாலிட்டி இருக்கு இல்லையா, இது எனக்கு வேறாக, இது உண்மையாவே இருக்கு அப்படின்னு, அது நேச்சுரலா பொசுங்கிறதுக்கு சமமாகிறது. புரியுறதா? அதனால எப்படி சொப்ன உதாரணத்தை எடுத்துட்டோம்னா, சொப்னம் இருக்கிற மட்டும் சொப்னத்தில் அங்க ஏற்படுகின்ற அனுபவங்கள், அந்த பிரபஞ்சம் அங்க ஏற்படுகின்ற எல்லா விதமான டிரான்சாக்சன் எல்லாம் எப்படி எனக்கு வேறாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. நான் அதில் ஒரு விஷயம், ஒருவனாக நானும் இருக்கின்றேன், அப்படி சொப்ன காலத்தில். ஆனால் விழித்த பிறகு, ஓ சொப்னமானது எனக்கு வேறாக ஒன்று கிடையாது, சொப்ன பிரபஞ்சம் அங்க இருக்கிற கூடிய உலகம் என்னது, வெறும் தோற்றமே.
சொப்னத்தில் என்ன தவிர வேற ஒரு விஷயம் இங்க இருந்ததில்லை அப்படின்னு விழித்த பிறகு புரியுது. புரியுறதா? எப்படி ஞானாக்னி விழித்த பிறகு அந்த என்டையர் பிரபஞ்சம் என்ன ஆகிறது? என்னில் ஒடுங்கியாவாறு. அதே போல இங்க ஜாகிரத பிரபஞ்சமானது அகம் அப்படிங்கிற சப்தத்திற்கு எது பிரம்மஸ்வரூபமோ அதை தெள்ள தெளிவாக உணர்ந்த பிறகு என்ன ஆகிறது? பிசிக்கலா இந்த ஜெகத் அப்படியே எதுவும் மாறி போடுறதுல பத்தி எரிய போறது இல்ல. என்ன ஆயிடுறது? ஞானத்தோடைய விழிப்பினால், இந்த ஞானத்தினால் என்ன ஆயிடுறது? இந்த ஜெகத் ஆகுனது வெறும் திருஷ்யமாக ஆகிவிடுகிறது இல்லையா? இது என்னது? வெறும் தோற்றமே, இருப்பது என்ன தவிர வேற ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு புரியாது. இன்னொரு உதாரணம் எடுத்துட்டோம்னா, ஃபேமஸா நமக்கு அந்த ஜிஆர்டியில இருக்கக்கூடிய பலவிதமான நகைகள் இல்லையா? பலவிதமான நகைகள், அந்த நகை, இந்த நகை, இந்த வெயிட், அந்த வெயிட் எல்லாம் சொல்லுவோம். ஆனா கோல்டு திருஷ்டியேவ, கோல்டு தங்கம்னு புரிந்த பிறகு அங்க இருக்கிறது ஒரு வஸ்து தான், அதோடைய தோற்றம் தான் பலதாக இருக்கிறது. இந்த மாதிரி குட்டி பானை, பெரிய பானை இல்ல, எல்லாம் பெருசு பெருசா, சின்ன சின்னதா, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அழகா அடுக்கி வைக்கலாம். நீங்க கொலுல பார்த்தீங்கன்னா பெருசுல இருந்து சின்னதை மட்டும் அழகா டிசைனா வேற வேற டிசைன் போட்டு வேற வேற கலர்ல அழகா அடுக்கி வைக்கலாம். அதை சொல்லும் போது கூட இது வேற அது வேற எல்லாம் சொல்லலாம். ஆனா களிமண் அப்படிங்கிற திருஷ்டியில இருக்கிறது ஒரு வஸ்து தான் இல்லையா? அண்ட் இந்த பானை, பெரிய பானை, சின்ன பானை அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறுமன நாம ரூபகா. புரியுறதா? இந்த நாலேஜுக்கு பேரு ஞானாக்னிங்கிறார். ஞான அக்னிங்கிறார். ஞான அக்னினால் எது ஜகத்து, எது உடம்பு அப்படின்லாம் குறிப்பிடுறோமோ, அதற்கு தனியாக ஒரு இருப்பு வைத்து அதுக்கு தனியாக ஒரு உண்மைத்தன்மையை கொடுக்கின்றோமோ, அதெல்லாம் பொசுங்கி விடுகிறது. பராத்ம பாவகா உபயாதி. அப்ப ஞானத்துக்கு பிறகு என்ன ஆகிறது? இங்க எல்லாம் பிசிக்கலா எதுவும் மாறுறதில்லை, ஆனால் பராத்ம பாவகா உபயாதி. அப்போ இதோடைய உண்மையானது இவை எல்லாம் என்னிடத்தில், இந்த பிரம்மஸ்வரூபத்தில் ஒடுங்கி போகனது போல் ஆகிறது. பராத்ம பாவகா உபயாதி. உபயாத்தினா ரிசால்வ் ஆகிறது, டிசால்வ் ஆகிறது. அதோட ஜகத்திற்கான ரியாலிட்டி என்ன ஆகிறது? நேச்சுரலா டிசால்வ் ஆயிடுறது. கதா கலாஹா பஞ்சதசா பிரதிஷ்டாஹா தேவாஸ்த சர்வே பிரதிதேவ தாசு கர்மாணி விஜானமயஸ்சமாத்மா பரேவ்யே சர்வ ஏகீ பவந்தி. முண்டக உபனிஷத்து 3:2-7. எதுன்னு சொல்றது? இந்த ஞானத்தினால், ஞானம் அகம் சொன்னதுனால், என்னன்னு அகம் பிரம்ம அஸ்மின்னு புரிந்ததுனால், இந்த இது எல்லாம் உலகம், இதுக்கு வேறாக இருக்கிறது, இந்த உலகம் எல்லாம் என்ன ஆகிறது? எல்லாம் என்னிடத்திலேயே ஒடுங்குகிறது, அல்லது இருப்பது நான் தான் என்று தெல்ல தெளிவாக புரியுறதா? இது விதேக முக்தியை இப்படி சொல்றது. புரியுறதா? அப்போ பிராரப்தமான பிறகு இந்த சரீரம் எல்லாம் எங்க போறது? எங்கேயும் போவதில்லை. எல்லாம் இந்த எது காரணமோ, எது பிரம்மனோ அங்க போய் எல்லாம் ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்றது. அடுத்தது என்னது? 564. விலக்ஷணம் விலக்ஷணம் யதாத்வாந்தம் லீயதே பானு தேஜசி ததைவ சகலம் திருஷ்யம் பிரம்மணி பிரவிலீயதே. அப்ப என்ன பண்ண போறார்? 563, 4, 5, 6 எல்லாவற்றையும் இதே விஷயத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி உதாரணமா கொடுக்க போறார். புரியுறதா? எப்படி ஞானத்தினால் இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய ரியாலிட்டி, சரீரத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி பொசுங்கி இருப்பது பிரம்ம வஸ்து தான் அப்படின்னு புரிந்ததனால் இந்த சரீரம் உலகமானது என்னிடத்திலேயே ஒடுங்கியவாறு அப்படின்னு புரிந்துட்டோம். அதே போல இந்த இடத்துல அக்னிய உதாரணம் போன ஸ்லோகத்துல சொன்னது. அதே போல இந்த இடத்துல என்னது? பிரகாஷ திருஷ்டாந்தம் அல்லது லைட்டோடைய உதாரணம். என்ன ஆகிறது அப்படின்னா, ஒரு வெளிச்சம் வந்த பிறகு
வெளிச்சமானது ஏற்பட்ட பிறகு அந்த இடத்துல அந்த அந்த ஏரியால இருக்கக்கூடிய இருளானது என்ன ஆகிறது? இருளானது நாசமாகிறது சொல்லலாம் இல்லையா? வெளிச்சம் வந்த பிறகு வெளிச்சத்தினால் இருளானது நாசமாகிறது. அப்ப அந்த இருள் இருக்கா இல்லையா? புரியுறதா? நம்ம இருட்டு அப்படிங்கிறத இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம். இருட்டுக்கும் ஒரு இருப்பை கொடுத்து நாம அதை ஒரு பாசிட்டிவ் என்டிட்டிவா கன்சிடர் பண்றோம். ஏன் தெரியுமா? இருள்னால என்ன ஆகிறது? அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. அந்த மறைக்கப்படும் தன்மையை இருள் என்று கூறுகிறோம். அதே விஷயமானது வெளிச்சமானது ஏற்பட்ட பிறகு, வெளிச்சமானது வந்த பிறகு இருளானது நாசமாகிறது அல்லது ஒடுங்குகிறது, ரிசால்வ் ஆகுது, டிசால்வ் ஆயிடுறது. இதெல்லாம் வேர்ட்ஸ். நீங்க இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. புரியுறதா? அதே அதே அப்ப எப்படி ஆகிறது? அந்த காரம் அல்லது டார்க்னஸ் ஆனது வெளிச்சத்தினால் நீக்கப்படுகிறது. கரெக்டா? நீக்கப்படுகிறது ஒரு அழகான வார்த்தை. எங்க போகிறது அந்த இருள்? எங்கேயோ ஒரு இடத்துல போய் இப்போ இங்க இருள் இருக்கிறது, வெளிச்சம் வந்துடும், இருள்லாம் நகர்ந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறதா? சைட்ல எங்கேயாவது ஸ்டோர் ஆகுதா? அப்படி எதுவும் ஆகிறது இல்லை. வெளிச்சம் வந்த பிறகு அந்த வெளிச்சத்திலேயே இருளானது என்ன ஆகிறது? ஒடுங்கி விடுகிறது சொல்லலாம் இல்லையா? ரிசால்வ் ஆயிடுறது, இன்டு த லைட் அப்படி சொல்லலாம் இல்லையா? அதே உதாரணத்தை இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன ஆகிறது? அப்போ வெளிச்சமானது என்ன ஆகிறது? இருளை ஸ்வாஹா முழுங்குற மாதிரி ஆயிடுறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க கொஞ்சம். ரைட்டா? அப்போ இருள் எங்கேயும் போவதில்லை, நகர்ந்து செல்றவில்லை, லைட் போனதுக்கு அப்புறம் திரும்பி வரல. புரியுறதா? அப்போ அதே இடத்தில் இருக்கிறது, ஆனா ஒடுங்கி விடுகிறது. அப்படி நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி துவாந்தம் பானு தேஜசி லீயதே. இங்க என்ன சொல்றது? துவாந்தம் அப்படின்னா இருள், ராத்திரி, ராத்திரி காலம், இருள். பானு தேஜசி, பானு தேஜசினா சூரிய உதயத்திற்கு பிறகு என்ன ஆயிடுறது? சூரிய உதயத்துக்கு பிறகு பானு தேஜசி லீயதே, அந்த வெளிச்சத்திலேயே மொத்த இருளமானது ஒடுங்குகிறது. ஒடுங்குவது போல், புரியுறதா? ஒடுங்குவது போல் ததைவ அதே போல சகலம் திருஷ்யம் பிரம்மணி பிரவிலியதே. அதே போல இந்த என்டையர் பிரபஞ்சம், இந்த என்டையர் ஹோல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க பாடி மைண்ட் சென்சஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஹோல் யூனிவர்ஸ் சொல்லிட்டோம்னா அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கிறது? நமக்கு உலகம்னு ஒன்று தனித்து இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறது, எனக்கு வேறாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒரு வார்த்தை என்னது? என்டையர் பிரபஞ்சம் அப்படின்னு கோடிடுறோம் இங்க. புரியுறதா? அப்படி சகலம் திருஷ்யம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். சகலம் திருஷ்யம் பிரம்மணி பிரவிலியதே. அதே போல எப்படி வானது சூரிய வெளிச்சமானது வந்த பிறகு இருளானது வெளிச்சத்திலேயே ஒடுங்கி விட்டுகிறதோ, இருளானது இல்லாம போகிறதோ, அதே போல இந்த பிரம்ம ஞானத்தினால், ஆத்ம ஞானத்தினால் என்ன ஆயிடுறது? சகலம் திருஷ்யம், இந்த என்டையர் பிரபஞ்சம் பிரம்மணி அல்லது பிரம்மஸ்வரூபத்தில், ஆத்மஸ்வரூபத்தில், என்னுடைய ஸ்வரூபத்தில், என்னிடத்தில் வந்து ஒடுங்குகிறது, என்னிடத்தில் ஒடுங்கி விடுகிறது. புரியுறதா? அப்போ எங்க அஜ்ஞானம் இருக்கிறது? எது அஜ்ஞானம், எது அத்தியாசம் பார்த்தோம் அப்படின்னாக்க, எனக்கு வேறாக இந்த உலகம் இருக்கிறது, உலகம் உண்மையாவே தனித்து ஒரு இருப்பு இருக்கிறது, இது அஜ்ஞான அத்தியாசம். அப்போ இருக்கிறது பிரம்மன் தான், இவற்றை எல்லாவற்றுக்கும் காரணமாக பிரம்ம வஸ்து, அந்த பிரம்ம வஸ்து நான் புரிந்த பிறகு இந்த என்டையர் சகலம் திருஷ்யம் அல்லது இந்த என்டையர் பிரபஞ்சமானது என்னிடத்தில் ஒடுங்கி விடுகிறது. என்ன அப்படின்னா, இருக்கிறது நான் தான் பலதாக காட்சி அளிக்கின்றேன். கடகுட்டியாதி சர்வம் தத்வத் ஜகத் பிரம்ம ஏவ அப்படின்னு சங்கரர் ஒரு இடத்துல சொல்றார். அதே போல பிரம்மணி பிரவிலியத்தைனா ஒடுங்குகிறது. அப்போ இந்த ஜகத்து, இந்த உலகம் எல்லாம் எனக்கு தனியா இருக்கிறது,
முக்கியமா என்னது, என்ன பாதிக்கக்கூடிய விஷயமாக எனக்கு வேறாக இருக்கிறது. இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன். அப்போ நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு புரிந்த பிறகு இது சக்கலம் எப்படி இருக்கிறது, எனக்கு வேறாக இல்லை, இருப்பது ஒரு வஸ்து தான். அப்போ எனக்கு வேறாக இருக்கு, என்ன பாதிக்கிறது, அந்த தன்மையில என்ன ஆயிடுறது, நேச்சுரலா பிரவிலியத்தை ஒடுங்கி விடுகிறது, அல்லது ரிசால்வ் ஆயிடுறது, அல்லது டிசால்வ் ஆயிடுறது. அதனால மோட்சம்னு சொல்றோம். புரியுறதா? துவாந்தம் அப்படின்னா இருள், பானு தேஜசினா சூரிய வெளிச்சம். ஞானத்தை வந்து இங்க சூரிய வெளிச்சத்தோட ஒப்பிட்டு அஜ்ஞான அத்தியாசத்தை இருளை போல் கம்பேர் பண்ணினோம்னா லீயத்தேனா ஒடுங்குகிறது. அதே போல பிரம்மணி லீயதே, சர்வம் பிரம்மமயம் ஜகத்து, சர்வம் கலுவிதம் பிரம்ம அப்படின்னு புரிவதனால் ஜகத்துக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், சரீரம் மனசுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், இவை எல்லாம் என்ன பாதிக்கிறது, இவை எல்லாம் டெமோலிஷ் ஆயிடுறது. அதுதான் பிரவிலியதே அப்படின்னு சொல்றது. 565. घटे नष्टे यथा व्योम, व्योमैव भवति स्फुटम्, तथैवोपाधिविलये ब्रह्मैव ब्रह्मवित् स्वयम्. அக்னியோடைய உதாரணம் பார்த்துட்டோம் 63ல. அப்புறம் பிரகாசத்துடைய உதாரணம் 564ல பார்த்துட்டோம். இப்ப 65ல என்ன, 565ல அப்படின்னா இந்த இடத்துல ஆகாஷ உதாரணம். புரியுறதா? ஆகாஷ உதாரணம். அப்போ விதேக முக்திங்கிற விஷயத்த பார்த்துட்டு வரோம். எது விதேக முக்தி அப்படின்னா, எப்படி இந்த வியாவகாரிக திருஷ்டியில இந்த பிராரப்தமான பிறகு இவையெல்லாம் என்ன ஆகிறது, எங்க போய் ஒடுங்குகிறது, எங்கேயாவது காணாம போறதா, இல்ல என்ன ஆகிறது அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு வர்றார். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுக்கிறார், ஸ்பேஸ் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன ஸ்பேஸ் அப்படின்னா கட, அழகா நீங்களே தெரியும், கட உதாரணம். கட வியோமஹா, வியோமஹான ஸ்பேஸ். இந்த பாட், சின்ன பானைக்குள்ள என்ன இருக்கிறது, உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா என்ன இருக்கிறது, பானையில் பாட் ஸ்பேஸ் இருக்கிறது இல்லையா, உள்ள இடம் இருக்கிறது. அதனாலதான் இதுல இவ்வளவு கொஞ்சமான அளவுக்கு ஜலம்லாம் ஏதாவது ஜலமோ மண்ணோ கொண்டு வர முடியறது இல்லையா. அப்ப இந்த பாட் ஸ்பேஸ், அதுக்கப்புறமா என்ன, இங்க என்ன இருக்கிறது, டோட்டல் ஸ்பேஸ் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றோம், சாதாரணமா பொதுவா சொல்லும் போது இந்த பானையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இந்த டோட்டல் ஸ்பேஸ்ல இருந்து வேறாக இருக்கிறது. இந்த பானையை போட்டு உடைத்து விட்டால் இந்த பாட் ஸ்பேஸ் வந்து டோட்டல் ஸ்பேஸ் கூட மர்ஜ் ஆகிறது. இது வந்து சாதாரணமான ஸ்டேட்மெண்ட். இது கொஞ்சம் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுதான் இங்க சொல்றாரு. கட்டே நஷ்டே யதா வியோம வியோமைவ பவதி ஸ்புடம். எப்படியானது பானையானது, இந்த பானையானது உடைந்த பிறகு இந்த பானைக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமானது டோட்டல் ஆகாசத்தை கூட எப்படி மர்ஜ் ஆகிறதோ, மர்ஜுங்கிறத நீங்க கோட்ஸ்ல போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும். மர்ஜின்னா மர்ஜ் ஆகிறது இல்ல சொல்றேன் நான். அதே போல என்ன இங்க உதாரணம் என்ன அப்படின்னா, எப்படி பாட் ஸ்பேஸ் வந்து டோட்டல் ஸ்பேஸ் கூட மர்ஜ் ஆகிறதுன்னு சொல்றோமோன்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல கொஞ்சம் விசாரித்து பார்த்தோம்னா எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கிறது, எவ்வளவு ஆகாசம் இருக்கிறது. பானையில கொஞ்சோண்டு ஒரு ஆகாசம் இருக்கிறது, பானைக்கு வேறாக இன்னொரு டோட்டல் ஆகாசம் இருக்கிறது, பல ஆகாசங்கள் இருக்கிறதா? நோ, ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கிறது. அந்த ஸ்பேஸ்ல தான் பானையும் இருக்கிறது. ஆனா இந்த பானைங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்கிறதுனால, இதுல கொஞ்சம் ஏதோ கொண்டு வர்றதுனால சொல்றதுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் வேர்ட்ஸ் எப்படி இருக்கிறது, பாட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுறதா? அப்போ ஆக்சுவலா பார்க்கும்போது பாட் ஸ்பேஸ்னு ஒண்ணு தனியா கிடையாது, இருக்கிறது ஒரு ஸ்பேஸ் தான். புரியுறதா? அப்போ இந்த ஆகாசம் கட்டாகாசமானது வந்து எப்படி மகாகாசத்தை கூட மர்ஜாகிற மாதிரி, மர்ஜன் என்ன,
ஒன்றாகிற மாதிரி அப்படின்னு கூறப்படுகிறதோ அது எவ்வளோ கரெக்டோ, எவ்வளோ உண்மையோ, எவ்வளோ சாதாரணமா சொல்றோமோ இல்லையா? எது வச்சு சொல்றோம்? இந்த பாட்டு பானைங்கிற என்க்ளோஷரை வச்சு சொல்றோம். புரியுறதா? அப்போ ஆக்சுவலா என்னது? ஆக்சுவலா ஸ்பேஸ், இதோடைய கொஞ்சம் ஸ்பேஸ், அதோடைய கொஞ்சம் ஸ்பேஸ்னு வேற வேற ஸ்பேஸ் கிடையாது. ஆனா லாங்குவேஜ் வேற வேற இருக்குன்னு சொல்றோம். அதே போல இந்த இடத்துல என்ன தாத்பரியம்னா, ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம். ஜீவாத்மான்னு எதை வச்சு சொல்றோம்? இந்த தேக இந்திரிய மனசை வச்சு இங்க சாட்சி, இது ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த சர்வ பிரபஞ்சத்தை வைத்து பரமாத்மா என்று கூறப்படுகிறது. அப்போ நான் இந்த சரீரம், இதுல இருந்து வேற, பரமாத்மா எல்லாமாகவும் இருக்கின்றார், நான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படின்னு எப்படி கூறப்படுகிறது? அதுவும் வெறும்ன நம்மளுடைய சொல்லுதான் அப்படி இருக்கிறது. உண்மையிலேயே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்? எவ்வளவு ஆத்மா இருக்கிறது? ஸ்பேஸ் எப்படி ஆகாசவத்து, ஆகாசமானது எப்படி ஒண்ணுதான் இருக்கிறதோ, ஆத்மா எவ்வளவு இருக்கிறது? பிரம்மன் எவ்வளவு இருக்கிறது? ஒன்றுதான் இருக்கிறது. ஒரு பிரம்மன் எங்க ஜீவாத்மா, எங்க பரமாத்மா, எங்க ஐக்கியம்? புரியுறதா? அத எடுத்து காட்டுற மாதிரி ததைவ உபாதி விலையே பிரம்மைவ பிரம்மவித் ஸ்வயம். டெம்பரரியா இந்த பானை அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல, இந்த பானை அப்படிங்கிற ஒரு என்க்ளோஷர்னால பார்ட் ஸ்பேஸ் டோட்டல் ஸ்பேஸ்ன்னு பிரித்து சொல்கிறோம். அதே போல இந்த சரீரம் உபாதினா இந்த இடத்துல சரீரத்ரயம். இந்த சரீரம் வைத்து ஜீவாத்மா, இந்த பிரபஞ்சத்தை வைத்து பரமாத்மா, அதனால ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படின்னு சொல்றோமே தவிர உண்மையிலேயே அப்பான் விசாரம் என்ன ஆகிறது? உண்மையிலேயே ரெண்டு ஆத்மா கிடையாது. எப்படி ரெண்டு ஸ்பேஸ் கிடையாதோ அததான் இங்க அழகா எடுத்து சொல்ற. கட்டே நஷ்டே சதி வியோம வியோமைவ பவதி ஸ்புடம். எப்படி தெல்ல தெளிவாக நமக்கு தெரியறதோ, எப்ப கட்டே நஷ்டே பானையானது உடைந்த பிறகு, பானையான அந்த என்க்ளோஷர் அந்த கண்டெய்னர் ஆனது போன பிறகு சொல்லறதுக்கு பார்ட் ஸ்பேஸ் டோட்டல் ஸ்பேஸ் மர்ஜ் ஆகிறதுன்னு எப்படி சொல்லப்படுகிறதோ, உண்மையிலேயே அங்க எந்த மர்ஜிங்கோ எந்த ஐக்கியமோ ஏற்படவில்லையோ. ஏனென்றால் இருக்கிறது ஒரே ஸ்பேஸோ. ததைவ உபாதி விலையே பிரம்மைவ பிரம்மவித் ஸ்வயம். இந்த உபாதி அல்லது சரீரமானது மடிந்த பிறகு, சரீரமானது அழிந்த பிறகு ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமாகிறது. விதேக முக்தியில் என்ன சொல்றோம்? ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றாகிறது. இந்த சரீரம் இருக்கிற மட்டும் வேறு வேறாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஜீவாத்மா தான் பரமாத்மா. சரீரம் போன பிறகு ரெண்டு ஒன்னாகிறதுன்னு சொல்றோம், லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஆனா உண்மையிலேயே அது உபாதி திருஷ்டியில, ஒரு அஜ்ஞானி திருஷ்டியில சொல்லப்படுகிறது. ஆத்மா ஏகா பிரம்ம ஏகா பிரம்மைவ பிரம்மவித் ஸ்வயம். உபாதி திருஷ்டியில ஜீவாத்மா அல்லது பிரம்மவித், எவன் ஜீவன் முக்தனோ பிரம்மைவ ஸ்வயம் பிரம்மனோட ஐக்கியமாகிறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்லாம் உபனிஷத்தோட வாக்கியம் இருக்கிறது. பிரம்மனை தெரிஞ்சின்றால் பிரம்மனுடைய ஒன்றாகிறான். இது எல்லாம் சொல்றது வெறும்ன வாச்சாரம்பணம், வெறும்ன சொல்லுக்காக சொல்றது. புரியக்கூடிய விஷயம் எப்படி ஆகாசம் ஒன்றோ அந்த இடத்துல பிறவே ஏற்படவில்லையோ, ஒன்றாகதான் இருக்கிறதோ, அந்த ஒன்றாகதான் இருக்கிறத ரெகக்னைஸ் பண்றது தான் இங்க தாத்பர்யம். ததா ஏவ உபாதி விலையே பிரம்மைவ பிரம்மவித் ஸ்வயம். உபாதி திருஷ்டியில பிரம்மன் பிரம்மைவ ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றாகிறது அப்படிங்கறத சொல்றோம். ஆனால் உபாதி இருக்கும் போதும் உபாதி இல்லாத போதும் இருக்கிறது ஒரு ஆத்ம சைத்தன்யம், ஒரு பிரம்மன், அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் என்று புரிந்து கொள்ளணும். அதுதான் ஞானியோடைய திருஷ்டி. அதனால இங்க என்ன பண்றாரு ஃபைனலா? இத்தனை நேரம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு மகா வாக்கிய விசாரம்லாம் பண்ணி, இதுதான் இப்படி ஐக்கியம் பண்ணணும், இதுதான் விஷயம், இதோடைய ஸ்வரூபம் இது, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் இதுன்னு சொல்லி ஃபைனலா ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிற வேறுபாடையே இல்லையேப்பா,
இத்தனை நாள் அதை வச்சு சொல்றோமே, ஒரு கான்டெக்ஸ்டுவலா சொல்றோம். ஆனா ஜீவாத்மா பரமாத்மா எப்பவுமே ஒன்றுதான்னு புரிஞ்சுக்கிறது ஜீவன் முக்தி, விதேக முக்தி, அல்லது அதுதான் நித்திய முக்தன் அப்படின்னு சொல்றது. அதனால கட்டே நஷ்டே யதா வியோம வியோமைவ பவதே ஸ்புடம் ததா உபாதி விலையே பிரம்மைவ பிரம்மவித். பிரம்மவித்துங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது. பிரம்மைவ அப்படின்னா பரமாத்மா குறிக்கிறது. பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இருக்கிறது ஒரு பிரம்மன் தான், ஒரு ஆத்மா தான். அங்க ஐக்கியத்துக்கோ பிளவுக்கோ சான்ஸே கிடையாது. அப்ப என்ன ஆகிறது, என்ன நடக்கிறது இந்த இடத்துல? இத்தனை நேரம் இது ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லி ஐக்கியம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல நேச்சுரலா நான் வேற பகவான் வேற அப்படிங்கிற நோஷன் இருக்கிறது, அப்படிங்கிற தவறான எண்ணம் இருக்கிறது. அந்த தவறான எண்ணம் நீங்கிற மட்டும் குரு சாஸ்திரமானது டெலிபரேட்டா இது வேற அது வேறன்னு காட்டுற மாதிரி காட்டி ஒண்ணுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்றது. அதுதான் நீங்க சொல்லப்படுறது. இதோடைய ஃபர்தர் என்ன, இன்னொரு ஃபர்தரா உதாரணம் கொடுக்க போறாரு. பால், ஜலம், எண்ணெய், இந்த உதாரணம் கொடுத்து இதெல்லாம் எப்படி வேறாக இருந்து ஒன்றாகிறதா அப்படிங்கிற மாதிரி ஃபர்தரா நம்ம அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.